2 பைசா ஒரு பொருளுன்னு சொல்லிட்டு விக்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு 90,000 கோடி மார்க்கெட்ட இந்த குறிப்பிட்ட பிராண்ட் புடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இது ஏதோ உருட்டு ஸ்டோரி மாரி இருக்கேன்னு தானே இருக்குது. உருட்டுலாம் அல்ல, ரியல் ஸ்டோரி கேளுங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இந்த வீடியோவ 2 பேருக்கு மறக்காம நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கு மத்தியிலயும் நான் ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடணும், சீக்கிரமா நான் பணக்காரன் ஆயிடணும்னு நினைச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. செகண்ட், நான் கடுமையான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு. என்கிட்ட நல்ல திறமை இருக்கு. அதனால என்னால லைஃப்ல வெளியே வரவே முடியல. என்னால சக்சீடே பண்ண முடியலன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் உங்க கூட பெனாத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல பல உறவினர்களால விரட்டி அடிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு நடுத்தெருவுக்கு கூட பல பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ஏதாவது இதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஹார்ட் டச்சிங் மொமெண்டா இருக்கும். 1908ல ஒரு பையன் பிறக்கிறாரு. நான் பேர் சொல்லல, வீடியோட எண்ட்ல சொல்றேன். 1908ல அந்த பையன் பிறக்கிறாரு. அந்த பையன் பிறந்ததுல இருந்து அவரோட 12 வயசு வரைக்கும் அவங்க தாத்தாவோட பூஜியா பிசினஸ்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பிராண்டுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த பூஜியா பிசினஸ்ல வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகுறாரு அந்த பிசினஸ்ல. அவங்களோட தாத்தாவோட பீரியட் வந்து எண்டுக்கு வருது. அதாவது ஒரு பூஜியாவை வெறும் 2 பைசாவுக்கு வித்துட்டு இருக்காங்க அந்த மொத்த மார்க்கெட்டுமே. அப்போ இந்த பையன் வந்து இந்த 12 வயசு ஆகக்கூடிய பையன் மார்க்கெட் உள்ள இருக்க என்டர் ஆகுறாரு. எல்லாருமே இதே பூஜியாவை வந்து 2 ரூபாய்க்கு தானே வித்துட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் என்ன வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறவரு ஜென்ரலா வந்து வடநாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த பூஜியாவை எப்படி மேக் பண்ணுவாங்கன்னா கடலை மாவுல மேக் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்றாரு, கடலை மாவையும் பச்சைப்பயிறு மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மூங் தால்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து திக்கா சாஃப்டா சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பூஜியாவை தின்னா கிறிஸ்பியா நல்லா மொறுமொறுன்னு கருக்கு மொறுக்குன்னு சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்ற பேட்டர்ன்ல கொடுக்குறாரு. பீப்புள் எல்லாமே பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகுறாங்க. தன்னோட ஒரு 36வது வயசு வரைக்கும் அவர் இப்படிதான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யார் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னா தனக்குன்னு பிரதர்ஸ், தனியா பொறுக்கல, தனக்குன்னு பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க பிரதர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. நல்லபடியா கல்யாணம் ஆகுது. இவருக்கும் 3 பிள்ளைங்கள் ஆகுறாங்க, பிரதருக்கும் பசங்களா ஆகுறாங்க. ஸோ பிரதர்ஸ் ஒத்துமையா இருந்தாலும் பிரதர்ஸ் கமஞ்ச ஒய்ஃப் குடும்பத்தை ஸ்பிளிட் பண்ணிடுறாங்க. அப்போ அவரோட ரிமைனிங் பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த பர்டிகுலர், அதாவது யார் இந்த தொழில தாத்தா கிட்ட இருந்து எடுத்து ஆரம்பிச்சாரோ 12 வயசுல, அவர் வீட்டுல இருந்து விரட்டி அடிக்கப்படுறாரு 3 குழந்தைகளோட. என்ன செய்யறதுன்னு திக்கு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது இவர் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்த காலத்துல இவர் யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு அந்த காலத்துல 200 ரூபான்றது மிகப்பெரிய காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட் இவரை திரும்பி பார்க்கும்பொழுது அந்த 200 ரூபாயில 100 ரூபாயை ரிட்டர்ன் பண்றாரு. நீ இவ்வளவு கஷ்டப்படுற, இந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த 100 ரூபாய் வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுல வாடகைக்கு குடியேறாங்க. தன்னோட ஒய்ஃப் வந்து இந்த மூங் தால் அப்படின்றது ரொம்ப அருமையா சமைப்பாங்கன்றதால அவங்க கிட்ட சமைச்சு வாங்கிட்டு போயிட்டு லோக்கல் மார்க்கெட்ல சேல் பண்றாரு. நல்ல சேல்ஸ். ஒரு பொருளுக்கு தரம் இருந்தா மக்களோட நாக்குல நம்மளோட சுவை போய் நின்றுடுச்சுன்னா யாராலையுமே அவங்க நம்மள தேடி வர்றத வந்து தடுத்து நிறுத்த முடியாது. ரெஸ்டாரண்டோட மிகப்பெரிய சக்சஸ் ஃபார்முலா இது. மூங் தால் வச்சு நல்ல சக்சீட் ஆனதால தன்னோட தாத்தா கிட்ட கத்துக்கிட்ட பூஜியாவையும் கூட இன்க்ளூட் பண்றாரு. கூட இன்க்ளூட் பண்ணும்போது இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. கருக்கு முறுக்குன்னு அந்த பூஜியா கூட அந்த மூங் தால் 2 காம்பினேஷனுமே மக்கள் வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்குறாங்க. சம்பாதிச்ச பணத்தை வச்சு 2 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இடம் போடுறாங்க. அந்த 2 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல நிக்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த இடத்துல நின்று பிசினஸ் பண்ணியிருக்காங்க. 1950ல தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போறாங்க. அங்க போய் பூஜியா வந்து ப்ரிப்பேர் பண்ணி பீப்புள் கிட்ட கொடுக்குறாங்க. மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அதை கவனிச்ச அவரோட பையன், ஓகேங்களா, ராமேஸ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன் 1955ல அவரோட பேரன், அதாவது பூஜியா ஸ்டார்ட் பண்ணார் இல்லையா, பூஜியா ஸ்டார்ட் பண்ணவரோட பேரன் சிவா, அதாவது ராமேஸ்வரோட புள்ள. இவங்க எல்லாருமே சேர்ந்து 2 ஸ்கொயர் ஃபீட் கடையை நம்ம ஏன் வந்து 8 ஸ்கொயர் ஃபீட் கடையா மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது எவ்வளோ காலங்கள் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. நான் சொல்றேன், இந்த பீரியடே உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 40 to 45 இயர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டெப்பும் மூவ் ஆன் ஆகுறதுக்கு. பட் இந்த 8 ஸ்கொயர் ஃபீட்டு 20 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது, 25 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது. வருஷம் இங்க டபுளிங் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பர்டிகுலர் 12 வயசுல பிசினஸ் ஆரம்பிச்ச பையன், அவருக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. பெரியவர் வந்து ஒரு ஜோனை கவர் பண்றாரு. ஏன்னா எக்ஸ்பான்ஷன் செம்ம ஸ்பீடா நடக்குது இவங்களோட பிராண்டுக்கு. பெரியவர் ஒரு ஜோனை கவர் பண்றாரு. நடுவா பிறந்தவங்க வந்து இந்த பிசினஸ் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வேறு பிசினஸ் ஸ்ட்ரீம் லைன்ல போறாங்க. 3ஆவதா பிறந்த ராமேஸ்வர் அண்ட் அவருக்கு கீழே பிறந்த பிள்ளைகள் வந்து அடுத்தடுத்த டிவிஷன்ஸை எடுக்கிறாங்க. ராமேஸ்வருக்கு பிறந்த சிவ் என்ன பண்றாரு, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட போறாரு. வெறும் தோசையும் லஸ்ஸியும் கொடுக்குற ரெஸ்டாரண்ட்ல அவ்வளோ கூட்டம் இருக்கு. அங்கிருந்து அவருக்கு ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. ஏன் நம்மளோட இந்த ஒரு பர்டிகுலர் பிசினஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துக்கிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த சிட்டிஸ்க்கு அவங்க நகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிட்டிஸ்ல என்ன ஃபேவரட், ஸ்வீட்ஸ்ல என்ன ஃபேவரட்டாக இருக்குது, இல்ல வந்து சேவரிஸ்ல என்ன ஃபேவரட்டா இருக்கோ அது எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்களோட எல்லாத்துலயுமே யூனிக்கா கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டேஸ்ட் வந்து பீப்புள் அவங்கள ரொம்ப அட்ராக்ட் ஆக வைக்குது. ஓவரா 1968லயே பாத்தீங்கன்னா அந்த 12 வயசுல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சார் இல்லையா, அவரோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாருமே ஓரளவுக்கு செட்டில் ஆகுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த பிசினஸோட வேற இருந்தார் இல்லையா, அவர் வந்து எல்லாருமே மானிட்டர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பேர பிள்ளைகள் வந்து பிசினஸ் எடுத்து ரொம்ப ப்ராக்ரெசிவா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் மனோகர் அப்படின்றவர். டெல்லியில வந்து சாந்தினி சௌவாக்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல போய் நம்ம பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க போய் ஷாப் லொகேஷன்லாம்
இதெல்லாம் பார்த்து இவ்வளோ க்ரௌட் இருக்குதே, எப்படி வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ண நம்ம கிட்ட வருவாங்களான்னு பார்க்கும்போது ப்ரெசென்டபிள் பீப்புளும் க்ரௌடும் பார்க்கும்போது க்ரௌட் வந்து அதிகமாக இருக்குது, அங்கே இருக்க வேண்டிய ஷாப்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. அப்போ அங்கே போய் அவங்களோட ஷாப்பை அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ரெப்புடேஷன் செம்ம பீக்கில் போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சீக்கியர்கள் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அங்கே ரியோட்டு நடக்குது. அப்போ அவங்களோட கடை முழுசாக எரிந்து ஃபுல்லாகவே வந்து டெஸ்ட்ராய் ஆக்கப்படுது. துவண்டு போகலை, ஏன்னா அவங்களுக்கான பேஸ் ஃபவுண்டேஷனும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மென் அக்ரிமெண்ட் இருக்குது. ஆக்சுவலி நார்த் பீப்புள் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதை கற்றுக்கலாம். என்னன்னா, அவருக்கு 3 பிள்ளைகள், எல்லாருமே வந்து இவரோட பிஸ்னஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள மியூச்சுவலான அக்ரிமெண்ட்டே என்னட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட எல்லையை நீ தொடக்கூடாது, உன்னோட ஜோனில் நீ பிஸ்னஸ் பண்ணுற ஜோனில் நான் வரமாட்டேன், நான் பிஸ்னஸ் பண்ணுற ஜோன்ஸில் நீ வந்து உன்னோட கடைகளை வந்து போடக்கூடாது, எக்ஸ்பேன்ஷன்ஸை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூட பிறந்த பிரதர்ஸாக இருந்தாலுமே அந்த பேர பிள்ளைகள் பீரியட் வரையிலையுமே இது வந்து இருந்திருக்குது. ஸோ மனோகர் வந்து அவரோட ஜோன்ஸில் அவர் போயிட்டுருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஷிவ் வந்து டெல்லி மாதிரி அந்த மாதிரி ஜோன்ஸில் அவங்க வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் மிக பணக்கார நிறுவனங்களாக ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய நிறுவனங்களான பெப்சி, கோக்கு, கேஎஃப்சி லைக் இவங்களோட இவாலுவேஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக டஃப் கொடுத்துட்டு இருக்க ஒரு நிறுவனம் ஹல்திராம்ஸ். கங்காராம் அகர்வால் தான் இதனோட ஃபவுண்டர். அவரோட யங்கர் பிரதரான ஹல்திராம் அவரோட பேரை தான் இந்த கம்பெனிக்கு வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த கம்பெனி இப்படி தான் டிராவல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலக அளவில் ஹல்திராம்ஸ் இல்லாத இடமே கிடையாது, அத்தனை இடங்கள்லையுமே ரீச் பண்ணியிருக்காங்க. இம்மீடியட் சக்ஸஸே என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கேம் தான். உடனேலாம் யாராலையும் ஜெயிச்சிட முடியாது. இந்த ஹல்திராம்ஸ் ஃபேமிலி ஜெயிச்சு வர்றதுக்கு 3 ஜென்ரேஷன் தேவைப்பட்டிருக்கு. அதாவது அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அவங்களோட 40th இயரில் என்னைக்கு வந்து மக்கள் அவங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சு அப்போயே ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அந்த க்ரோத் பீரியடை இன்னைக்கு நம்ம எடுத்து பேசுகிறோம். ஒரு 90,000 கோடி நிறுவனத்தை பற்றி நம்ம இன்னைக்கு எடுத்து பேசுகிறோன்னா அதை அச்சீவ் பண்ண 3 தலைமுறைகள் தேவைப்பட்டிருக்கு. அவங்க பெரிய பிராண்ட், அவங்க எவ்வளோ வேணால் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணி சர்வைவ் ஆயிடலாம், நம்மளால இன்னைக்கு டேட்டில் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கேள்விக்கான ஒரே பதில் 100 கடைங்க வந்து அந்த மார்க்கெட்டில் இருக்கும்போது ஹல்திராம்ஸ் வந்து ரெகுலராக கொடுக்குற டேஸ்ட்டுக்கு காம்ப்ரமைஸ் ஆகாமல் மூங் தால் சேர்த்து ஒரு புது டேஸ்ட்டை உருவாக்குனார் இல்லையா, அதுவுமே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். அவரோட பிராண்டிங்க்கு அவர் என்ன பண்ணார்னா, அப்போதைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு மகாராஜாவோட பேரை வந்து கொண்டு வந்து தன்னோட ஒரு பேட்டர்ன் பூஜியாவுக்கு அவர் வச்சு சேல்ஸை பண்ணார் இல்லையா. லைக் இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே அவரோட சேல்ஸ் வந்து ஸ்கை ராக்கெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2 பைசாவுக்கு விற்ற பொருள் 5 பைசாவுக்கு அவர் எப்படி விற்றாரு. ப்ராடக்ட்ல ஒரு டிஃப்ரெண்ட் அடிஷனும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பைக்கும் மக்களோட நாக்குக்கு கொடுத்தாரு. பிராண்டிங் பெர்செப்ஷனை மாத்தினாரு, ஒரு ஹையான வேல்யூ கொடுக்குறாரு. அதுக்கு ஈக்குவலண்டா அந்த பிராண்டோட பேரையுமே அவர் மாத்துறாரு, பிரைசிங்கையும் கூட்டுறாரு. பீப்புள் ஹெசிடேட் பண்ணாம அவர்கிட்ட வாங்குறாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு டேட்ல நம்ம சொல்லணும்னா வேணா அவங்க கிட்ட காசு இருக்கா, அவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க, ஃபண்ட் ரைசிங் இருக்குன்ட்டு. ஆனா அந்த காலத்துல என்ன இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் ஐடியா. நம்ம ஐடியா என்ன அளவுக்கு நம்ம ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றோன்றத பொறுத்தும் இருக்கு. இன்னைக்கு டேட்லயுமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி மார்க்கெட்ல அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் சேல்ஸை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நத்திங் இஸ் ஸ்மால், நத்திங் இஸ் டூ பிக். எவ்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எல்லா காலகட்டத்திலையும் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணால் சக்சீட் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாக சரியான பாதையில் கரெக்டான டைரக்ஷனில். இந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸோட வீடியோஸ் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கேட்கணும், இல்லை புது நியூ ஐடியாஸ், ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர்ஸ், மிட் செக்டர் ஆண்டர்பிரினர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைபர்ஸ். ஹல்திராம்ஸ் ப்ராடக்ட்ஸை டேஸ்ட் பண்ணணுமா, டேக் பண்ணுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஹல்திராம்ஸ் பிஸ்னஸ் அண்ட் அவங்களோட லாங் ஜேர்னி பற்றி உங்களோட வியூஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.